இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். ஒரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கு தருகின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு இன்று மார்ச் மாதத்தின் 20ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தி லூக்கா 16வது அதிகாரத்தில் உள்ள ஏழை லாசர் பணக்காரர் ஓமை வழியாக ஆண்டவர் நம்மிடம் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மிகுதியாக கொடுக்கப்படும் என்ற அற்புதமான செய்தியோடு இந்த காலையில் ஆண்டவர் நம்மை சந்திக்க வந்திருக்கின்றார். கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை என்ற நம்பிக்கையோடு நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதன் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை, தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். இறைவா, உம்மிடம் சரணடைவதற்கு எங்களிடம் இருப்பதையெல்லாம் நீர் கொடுத்தது என்ற எண்ணம் எங்களுக்கு தேவை. இன்றைய வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு 2 நபர்களை நம் கண் முன்பாக வைக்கின்றார். ஒருவர் செல்வந்தர், இன்னொருவர் ஏழை. ஒருவர் பட்டாடை உடுத்தி மகிழ்ந்திருந்தவர், ஒருவர் தன் உடலை மறைப்பதற்கே போராடி கொண்டிருந்தவர். ஒருவர் தன் மேசை முழுவதும் உணவுகளை வைத்து உண்டவர், இன்னொருவர் மேசையின் கீழிருந்து விழுவதை உண்டு வாழ்ந்தவர். 2 பேரும் மரித்தார்கள். இயேசு சொல்லுகிறார், 2 பேரும் மரித்தார்கள். மரித்த லாசர் உடனடியாக ஆபிரகாமின் மடியில் இருந்தார்.
ஆனால் மரித்த பணக்காரர் அடக்கம் செய்யப்பட்டார். நாம் இந்த வாழ்க்கையில் மரிப்போம், இந்த உலகத்தை விட்டு செல்வோம். ஆனால் யார் மடியில் அமரப் போகின்றோம்? கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம், வல்லமையோடு செபிப்போம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பல நேரத்தில் இந்த உலகம் நிரந்தரமானது, இந்த உலகத்தில் இருப்பவைகள் நிரந்தரமானது, நானும் நிரந்தரமானவன் என்று நினைத்து கொண்டு உம்மை விட்டு வெகு தொலைவும் நான் விலகி சென்றிருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் இவ்வேளையில் நீர் மட்டுமே நிரந்தரம் என்பதை நான் நம்புவதற்கு இந்த நாளை கொடுத்தருளும். என்னையும் என் குடும்பத்தையும் நிராசிர்வதையும் பலப்படுத்தும், சுகமாக்கும். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.